சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மாங்கல்ய கயிறு சீக்கிரம் கலர் மாறுகின்றதா? இதோ உங்களுக்கான பதிவு. மாங்கல்ய கயிறு அப்படின்னோடனே அது ஒரு சாதாரண கயிறுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். யமன் கையால் கூட அறுக்க முடியாத ஒரே கயிறு பெண்கள் கழுத்தில் இருக்கும் மாங்கல்ய கயிறு. மாங்கல்யத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கின்றது. புராணங்கள்ல கூட யமதர்மன் ஒரு முறை சத்யவானின் உயிரை எடுக்க வந்தபோது சாவித்திரி கழுத்தில் இருந்த மஞ்சள் கயிறு தான் அவரை காப்பாற்றியது. அதனால தான் இந்த மாசி மாதத்துல காரடையான் நோன்பு. அது மட்டும் இல்ல, இந்த மாசி மாதத்துல நம்ம தாலி கயிறு மாற்றும் போது அது பாசி பிடிச்சு போகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஒரு கூற்றும் வைத்திருந்தார்கள். இந்த மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து தான் தாலிக்கு தங்கத்தை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு முன்பில் இருந்து பார்த்தீங்கன்னா, தாலி அப்படின்னாலே மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு சேர்ந்தது தான் தாலி. இதை ரொம்பவே புனிதமாக நம் முன்னோர்கள் அதை வணங்கி அதை பாதுகாத்து வைத்தார்கள். இப்போது நம்ம தங்கத்தை தாலிக்கு பயன்படுத்துகிறோம். என்னதான் தங்கச் செயின், தங்கத்திலே தாலி வைத்திருந்தாலும் அதில் கொஞ்சமாவது மஞ்சள் கயிறு இருக்க வேண்டும். அதாவது தாலி செயினையும் தாலியையும் கோர்ப்பதற்கு நீங்கள் மஞ்சள் கயிறு பயன்படுத்துவது நல்லது. மஞ்சள் கயிறு தானங்க, இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்கலாம். ஆனா இந்த மஞ்சள் கயிறு நம் முன்னோர்கள் சாதாரணமாக நமக்கு இதை பரிந்துரைக்கவில்லை. மஞ்சள் கயிறை பெண்கள் அணிந்திருப்பதால் பெண்களுக்கு தோல் சார்ந்த நோய்கள் எதுவும் வராமல் தடுக்கும். மஞ்சள் அப்படின்னாலே கிருமி நாசினி. அது மட்டும் அல்லாது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கும் இந்த மஞ்சள் கயிறை பயன்படுத்தினார்கள். அதனால தான் தாலி செயினா இருக்கட்டும், இல்ல நீங்க மாங்கல்ய கயிறு போடுறதா இருக்கட்டும், எப்போதுமே சொல்லுவாங்க, மகராசன் தாலி மார்புக்கு கீழ, நம்ம மார்பு பகுதிக்கு கீழ் வரைக்கும் நம்மளுடைய தாலி தொங்க வேண்டும் என்பது பெரியோர்களின் கூற்று. இன்னுமே தங்கத்துல தாலி அணிபவர்களுக்கு கருவுற்ற பெண்களுக்கு அந்த தங்கமே அலர்ஜியாக மாறும். அந்த தங்கம் பட்டாலே உடம்பெல்லாம் எரியிற மாதிரியும் தடிச்சு தடிச்சு வரும். ஆனா இதே இது மஞ்சக்கயிறு இருக்கும்போது அந்த மஞ்சக்கயிறு நம் உடல் வெப்பத்தை உறிஞ்சி நமக்கு குளிர்ச்சி தரும். இன்னும் சொல்ல போனா பார்வதி கழுத்தில் உள்ள மாங்கல்யமே மாங்கல்ய சரடே சிவனின் ஆயுளுக்கு காரணம் என்று ஒரு தல புராணமே இருக்கின்றது. இப்ப அந்த மாங்கல்ய சரடு கருத்து போயிடுது, கலர் மாறுது அப்படின்னா, அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடலில் உள்ள நச்சுத்தன்மையை அந்த கயிறு இழுக்கின்றது, உறிஞ்சுகின்றது. அதனால தான் அந்த கயிறு கலர் மாறுகின்றது. அது மட்டும் இல்ல, நம்ம தாலி கயிறுக்கு வாரத்தில 3 முறையாவது அதற்கு மஞ்சள் தேய்க்க வேண்டும். இப்போது பலருமே தாலி கயிறை ஒரு பொருளாகவே பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அது பொருள் அல்ல, உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு கவசமாகவும், பெண்களுக்கு அது ரொம்பவே நல்லது என்றும் பலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இது. அது மட்டும் இல்ல, இப்ப தாலி கயிறு கலர் மாறிடுச்சு, நம்ம மாத்தலாம் அப்படின்னா எப்ப மாத்தலாம்? ஒரு வருஷத்துல 2 முறை தாலி கயிறு மாற்ற வேண்டும். 1 ஆடி 18 அன்று நீங்க தாராளமாக தாலி கயிறு மாற்றலாம். 2வது மாசி மாதத்தில் நீங்க தாலி கயிறு மாற்றலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி திருக்கல்யாணத்தோடு தாலி கயிறு மாற்றும் பழக்கம் உங்க குடும்பத்துல இருக்கு அப்படின்னா, அப்போதே நீங்க தாராளமா தாலி கயிறு மாற்றலாம். ஆனா அது மாற்றுவதற்கென்று சில முறைகள் இருக்கின்றது. உங்கள் கணவர் மற்றும் உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் தாயார் முன்பு மட்டுமே நீங்க தாலி கயிறு மாற்ற வேண்டும். மற்றவர்கள் முன்பாக நீங்க தாலி கயிறு மாற்றக்கூடாது. அல்லது தெய்வங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து உங்க பூஜை அறையிலோ அல்ல கோவில்ல உட்கார்ந்தோ நீங்க தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். அதேபோல தாலி கயிறை நீங்க வெள்ளிக்கிழமை மற்றும் புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் தாலி கயிறு மாற்றுவதை தவிர்ப்பது நல்லது. திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை மற்றும் உங்களால தவிர்க்கவே முடியாத காரணத்தினால் செவ்வாய்க்கிழமை, இந்த 3 கிழமைகளையும் தாலி கயிறு தாராளமா மாற்றலாம். அதை மாற்றும்போது ஏற்பொழுது என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணியிலிருந்து காலை 6 மணி அல்லது 7 மணிக்குள்ள நீங்க தாலிச்சரடை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிலேயும் குறிப்பாக அஷ்டமி திதி இருக்கக்கூடாது, அடுத்தது அமாவாசை இருக்கக்கூடாது, பிரதமை இருக்கக்கூடாது. அதே போல நீங்க தாலி சரடு மாற்றக்கூடிய நாளன்று சித்த யோகம், அமிர்த யோகம் போன்ற யோகங்கள் நிறைந்த நாளில் மாற்றிக்கொள்வது நல்லது. அதே போல உங்கள் மாங்கல்யத்திற்கு வெள்ளிக்கிழமை என்று உங்கள் கணவரின் கையால் குங்குமம் வைத்துக் கொள்வது
கணவரின் ஆயுசும் உங்களுடைய மாங்கல்ய பலமும் கூடும். அதேபோல மாங்கல்ய கயிறு கொஞ்சமாவது கட்டாயம் இருக்கணும். அந்த மாங்கல்ய கயிற்றில் ஒருபோதும் ஹேர்பின் மற்றும் ஊக்கு இது போன்ற இரும்பு சார்ந்த பொருட்கள் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக பவள மணி சேர்க்கலாம். அதாவது உங்களுடைய குடும்ப முறைப்படி தாலிக்கல்ல உருக்கள் சேர்ப்பது மற்றும் குண்டுகள் சேர்ப்பது, அடுத்ததுல பவளமணி, கருவமணி இதெல்லாம் சேர்க்கிறது உங்களுடைய குடும்ப முறைப்படி என்னவோ அத சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனா பெண்கள் கொஞ்சமாவது அதில மஞ்ச கயிறு இருக்கணும். அதை மாற்றிக்கொள்வதற்கான நேரங்கள் சொல்லிட்டேன். மாற்றிக்கொள்வதற்கான நாட்கள் சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் நீங்க முறையா பின்பற்றும்போது, கண்டிப்பா உங்க குடும்பமே சுபிட்சமாக இருக்கும். தங்கச் செயினில் தங்கத் தாலி செயின் அணிவது நம்மளுடைய வசதிக்கேற்ப, நம்மளுடைய காலத்திற்கேற்ப மாறிய ஒன்று. அது தற்போதுமே அது பாதுகாப்பானதாக இல்லை. ஏன்னா தங்கம் விக்கிற விலைக்கு தங்க செயின்லாம் அணிஞ்சோம்னால, அது நமக்கே பாதுகாப்பு இல்லாம ஆகின்றது. அதனால தாராளமா அதற்கு பதிலா பல பெண்கள் போகுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவரிங் செயின் மாத்துவோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, மஞ்ச கயிறு பக்கம் யாருமே போமாட்றீங்க. மஞ்ச கயிறு அணிவது ரொம்ப நல்ல பழக்கம். உங்க உடலுக்கு நல்லது, உங்க குடும்பத்திற்கு நல்லது. அதனால மஞ்ச கயிறுல தாலி அணிந்து செல்லுங்கள். அது நல்லது. தாலி கயிறு எந்த அளவுக்கு நம்ம அத அணிவித்து, அதை நம்ம பொக்கிஷமா பார்த்துக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு உங்களுடைய ஆயுசும், உங்கள் கணவரின் ஆயுசும் தீர்க்கமாக இருக்கும். ஏன்னா, மஞ்ச கயிறு குரு பகவானின் அனுக்கிரகம் பெற்றது. அந்த குரு பகவானின் அனுக்கிரகம் எப்போதுமே உங்க குடும்பத்தில நிறைவா இருந்தாலே, நீங்களும் சுபிட்சமாகவே இருப்பீர்கள். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எத்தனை பேருக்கு பெண் தெய்வங்கள் பிடிக்கின்றது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ பயன்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல்.